السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إليه يصعد الكلم الطيب والعمل الصالح يرفعه. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم இன்னம அமால் பிகவாத்திமிஹா அவு கமா கான அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சாந்தியும் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்வர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹீன்களின் மேலெல்லாம் கபூல் செய்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் கண்ணியம் பொருந்திய ஷஅபானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைய பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மாதங்களில் ஷஅபானுடைய மாதம் தனிப்பெரும் கவனமும் ஈடுபாடும் நாம் கொள்ள வேண்டிய ஒரு மாதம். ஏனென்று சொன்னால், நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தை தவிர்த்து வேறு எந்த மாதத்திலேயும் இத்தனை பெரிய ஈடுபாடும் கவனமும் செலுத்தாத அளவிற்கு ஷஅபானிலே அவ்வளோ பெரிய கவனத்தை செலுத்தியிருக்கிறார்கள். மிக அதிகமான நாட்கள் அதிலே நோன்பு நோற்றிருக்கிறார்கள். ரமலானை தவிர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக நாட்கள் நோன்பு வைத்தார்கள் என்று சொன்னால் இந்த ஷஅபானுடைய மாதத்திலே தான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை வைக்க மாட்டார்களோ என்கின்ற அளவுக்கு நோன்பை விட்டு விடுவார்கள். நோன்பை வைக்க மாட்டார்களோ என்கின்ற அளவுக்கு நோன்பை விட்டு விடுவார்கள். நோன்பை விடவே மாட்டார்களோ என்கின்ற அளவுக்கு அதிகமாக நோன்பு வைத்து கொண்டே இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைப்பாட்டை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்குகிறார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைப்பாடு. ஆனால் ஷஅபானுடைய மாதத்தில் மாத்திரம் மிக அதிகமான நாட்கள் நோன்பு வைத்து கொண்டே இருப்பார்கள். உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி சொல்வார்கள், யார ரசூலல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் கேட்டேன், யார ரசூலல்லாஹ், வேறு எந்த மாதத்திலும் தாங்கள் இவ்வளவு அதிகமான நாட்கள் நோன்பு வைக்காமல் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் மாத்திரம் இப்படி அதிகமான நாட்கள் நோன்பு வைக்கிறீர்களே, அதற்கான காரணம் என்ன என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணத்தை சொன்னார்கள். ஒரு வருடத்தினுடைய அமல் உயர்த்தப்படுவது இந்த மாதத்திலே தான். அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 4 கட்டமாக அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலேயும் மாலையிலேயும், பகலில் செய்யக்கூடிய அமல் இரவிலேயும், இரவிலே செய்யக்கூடிய அமல்கள் பகலிலேயும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது. அதே போல் ஒரு வாரத்தினுடைய அமல் 2 நாட்கள் திங்களிலேயும் வியாழக்கிழமையிலேயும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது. ஒரு வருடத்தினுடைய அமல் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது இந்த ஷஅபானுடைய மாதத்திலே தான் உயர்த்தப்படுகிறது. அதே போல் ஒரு மனிதனுடைய அஜல், வாழ்வு நிறைவு விடுகின்ற போது, இந்த உலகத்தை விட்டு ஒரு மனிதன் விடைபெறுகின்ற போது கடைசி கட்டமாக ஒட்டுமொத்த அவனுடைய அமலும் உயர்த்தப்படுகிறது. இப்படி 4 கட்டமாக அடியார்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. அதிலே ஒரு வருடத்தினுடைய அமல் உயர்த்தப்படுவது ஷஅபானுடைய மாதத்திலே தான். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னுடைய அமல் உயர்த்தப்படுகின்ற போது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன காரணம்,
எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நான் பார்த்தோம் என்று சொன்னால் ரமலான் மாதத்தை தவிர்த்து அதிகமான நாட்கள் நோன்பு வைத்தது, ஈடுபாட்டோடு அவர்கள் நடந்து கொண்டது ஷாபானுடைய மாதம். எல்லா நேரத்திலேயும் எல்லா விதமான அமல்களையும் பூரணமாக சம்பூர்ணமாக செய்யக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாலும் கூட இந்த ஷாபானிலே மிக அதிக கவனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலுத்தினார்கள். மாத்திரமல்ல, ஒரு கவலை கொண்டார்கள். ரஜபிலே மக்கள் கவனம் செலுத்துகிறார்கள், ஒரு ஆர்வத்திலே அதனுடைய மேன்மையை உணர்ந்து அதனுடைய ஆர்வமாக செயல்படுகிறார்கள். அதே போல ரமலானுடைய மாதத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அத்தனை பெரிய சிறப்பும் மாண்பையினுடைய மகத்துவத்தை மக்கள் விளங்கி செயல்படுகிறார்கள். ஆனால் இந்த ஷாபானுடைய மாதத்தில், இடைப்பட்ட ஷாபானுடைய மாதத்திலே மாத்திரம் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கவலையை வெளிப்படுத்தி காட்டினார்கள். எனவே இந்த ஷாபானுடைய மாதத்தில் மிக அதிகமான முறையில் ஒரு ஈடுபாட்டோடு அதிக கவனம் செலுத்த வேண்டும். காரணம், அவனுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படக்கூடிய ஒரு வருடத்தினுடைய அமல் உயர்த்தப்படக்கூடிய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக மார்க்கத்தில் ஒரு விதி இருக்கிறது. நம்முடைய மார்க்கத்தில் ஒரு விதி இருக்கிறது. எல்லோரும் பொடுபோக்காக இருக்கக்கூடிய நேரத்தில், மக்கள் எல்லாம் பொடுபோக்காக கவனக்குறைவாக இருக்கின்ற நேரத்தில் அமல் செய்தால் அது அல்லாஹுக்கு மிக பிரியமானது. மக்களுடைய பொடுபோக்கு நிகழ்கின்ற போது அந்த நேரத்திலே அமல் செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு அடியார் அமல் செய்கிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹுக்கு மிக பிரியமாக அவர் கருதப்படுவார். உதாரணமாக 5 நேர தொழுகை இருக்கிறது. 5 நேர தொழுகைகள், இந்த 5 நேர தொழுகை முக்கியமானது, மாற்றம் இல்லை. அதை விட்டால் தண்டனை இருக்கிறது. அதனுடைய மகத்துவம் மாண்பும் அதை பேணி தொழுதவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ பெரிய கூலி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்த செய்திதான். ஆனால் அசருடைய தொழுகையையும் ஃபஜ்ருடைய தொழுகையையும் மிக குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸ்களிலே. யார் அதை பேணி தொழுவார்களோ அவர்களுக்கு நரகத்திலிருந்து அவர்களை அல்லாஹு தஆலா காப்பாற்றும், அவர்கள் நரகம் செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் சுபஹனுடைய தொழுகை என்பது மக்களெல்லாம் உறங்குகின்ற நேரம், அதில் ஒரு கவனக்குறைவான ஒரு நேரம். எனவே அந்த சுபஹ் தொழுகை யார் பேணி தொழுகிறார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய கூலி, மகத்தான கூலி உண்டு. அவர்கள் ஒரு காலமும் அந்த தொழுகையை பேணி தொழுதவர்கள் நரகம் செல்ல மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். அதே போல் அசருடைய நேரம் என்பது அது ஒரு பொடுபோக்கான நேரம். வியாபாரத்திலேயே மற்ற காரியங்களிலேயும் மக்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் என்பதனால் அசர் தொழுகையிலே, சூரியன் மறைவதற்கு முன்பதாக உள்ள அசர் தொழுகை, சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக உள்ள ஃபஜ்ர் தொழுகை, இதை யார் நேமமான முறையில் பேணுதலோடு தொழுகிறார்களோ, இதை பேணி தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது. நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், நரக நெருப்பு அவர்களை தீண்டாது என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். காரணம், கவனக்குறைவான நேரத்திலே செய்யப்படக்கூடிய இபாதத் என்பது மார்க்கத்தின் பார்வையிலே மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்விடத்தில் வரவேற்பையும் அல்லாஹ்வுடைய பிரியத்தையும் ஈட்டி தரக்கூடியது. கண்ணியத்துக்குரியவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலம் வர இருக்கிறது, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பொறுமையாக இருப்பது என்பது எந்த அளவுக்கு குழப்பமும் சிரமங்களும் பல்வேறுபட்ட மனிதன் இபாதத் செய்வதற்கான முகாந்திரங்கள் இல்லாத அளவுக்கு குழப்பங்கள் நிலவக்கூடிய பல்வேறு விஷயங்கள் மனிதனை இபாதத் செய்வதை விட்டும் தடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய காலம் அது. இந்த அர்த்தத்திலே ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அப்படி ஒரு காலம் வரும்போது அதில் பொறுமை காப்பது, பொறுமையாக செயல்படுவது என்பது நெருப்பு கங்கை கையிலே வைத்துக் கொண்டிருப்பதை போல, நெருப்பு கங்கை கையிலே வைத்துக் கொண்டிருப்பதை போல் அதிலே பொறுமை காப்பது என்பது, அதிலே ஒரு அமல், ஒரு நல்லமல் ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் 50 நபர்களுடைய கூலி அவருக்கு கிடைக்கும். 50 நபர்களுடைய கூலி கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள். சஹாபாக்கள் உடனே கேட்டார்கள், யார சொல்லலாம், 50 நபர்களுடைய கூலி என்று சொல்கிறீர்களே, அது அந்த காலத்திலே வாழக்கூடியவர்களுடைய 50 நபர்களா அல்லது எங்களில் 50 நபர்களுடைய கூலியா? ஏனென்றால் சஹாபாக்களுடைய கூலி என்பது அலாதியானது. அவர்கள் ஒரு சிறங்கை அளவுக்கு கொடுத்த தர்மத்தை ஒரு உஹது மலை அளவு கொடுத்தாலும் கூட அது ஈடாகாது. அவர்களுடைய மகத்துவமும் மேன்மையும் அவ்வளோ பெரிய மாண்பானது, உயர்வானது. எனவே சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், இப்படி ஒரு காலம் வரும் என்று சொல்கிறீர்கள், அந்த காலத்திலே நெருப்பு கங்கை கையிலே வைத்திருந்தால் எப்படியோ அதுபோல தான் பொறுமையாக இருப்பது என்பது அவ்வளோ பெரிய கஷ்டமான சிரமமான ஒரு நிலையாக இருக்கும் அமல் செய்வதற்கு. அதிலே ஒரு நன்மையை செய்தாலும் கூட 50 நபர்களுடைய கூலி என்கிறீர்களே, அவர்களில் 50 நபர்களுடைய கூலியை போன்றா அல்லது எங்களிலா என்ற போது உங்களில் என்று சொல்லலாம் சொன்னார்கள். அப்படி சஹாபாக்கள் செய்த 50 நபர்கள், சஹாபாக்களில் 50 நபர்கள் செய்த கூலி ஒரே ஒரு நற்செயலுக்கு அல்லாஹு தஆலா தருகிறான் என்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அது செயல்பட முடியாத ஒரு நிலவும்.
எந்த நற்காரியங்கள் நாம் நிம்மதியாக செய்ய முடியாது. ஒரு சஜிதா நிம்மதியாக செய்வதற்கு கூட இயலாத அளவுக்கு காலகட்டமாக மொத்தத்தில் குழப்பகரமான காலம், புரட்சி நடைபெறக்கூடிய, சிரமங்கள் நிகழக்கூடிய, பொடுபோக்கு நிகழக்கூடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த அமலுக்கும் அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலி உண்டு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார். எனவே தான் ஒரு பொடுபோக்கான ரஜபிலே ஆர்வம் இருக்கிறது, ரமதானிலே ஒரு மிகப்பெரிய தேட்டம் இருக்கிறது, இரண்டுக்கும் நடுப்பட்ட ஷஅபானிலே ஒரு கவனக்குறைவு நிலவுகிறது என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கவனக்குறைவு நிகழக்கூடிய இந்த மாதத்திலே ஈடுபாட்டோடு நாம் அமல் செய்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ரப்பனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியது. ஆமிர் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி, அவர்களை தேடி ஒரு கிராமப்புறத்து மனிதர் வருகிறார். வருகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஆமிர் இப்னு ரபீஆ என்கின்ற நபித்தோழர் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஏதோ சில விஷயங்களை பேசிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நிலத்தை அவர் அன்பளிப்பாக தருகிறார். ஒரு நிலத்தை தருகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். கொஞ்ச காலம் கழித்து மறுபடியுமாக வந்து இதே ஆமிர் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து உங்களுக்கும் நான் தருகிறேன், நிலத்தினுடைய ஒரு பகுதி, என்னுடைய நிலத்தினுடைய ஒரு பகுதி உங்களுக்கு தருகிறேன், உங்களுடைய சந்ததிக்கும் தருகிறேன், உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் தருகிறேன் என்று அன்பளிப்பாக கொடுக்கிறார். தனக்கு பாத்தியப்பட்ட தனக்கு சொந்தமான ஒரு நிலத்தை. அப்பொழுது ஆமிர் இப்னு ரபீஆ, இதுதான் சஹாபாக்களுடைய மனநிலை இதுதான். இதனால் தான் அல்லாஹ் தஆலா அவர்களை பொருத்தம் பெற்றவர் என்று கியாமத் வரை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி வைத்தான். ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு. ஆமிர் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு சொன்னாங்க, நேற்றைய தினத்தில் ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்கியது. நேற்றைய தினத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான். அந்த வசனம் இந்த உலக வாழ்க்கையின் மீது உண்டான மோகத்தை விட்டு எங்களை தூரப்படுத்தி விட்டது, மறுமை வாழ்க்கையினுடைய தேட்டத்தை எங்களுக்கு அதிகரித்து தந்து விட்டது. எனவே இந்த நிலம் தேவையில்லை. இந்த வசனம் என்னவென்று சொன்னால், இக்தரப லின்னாஸி ஹிஸாபுஹும் வஹும் ஃபீ கஃபலத்தின் முஅரிதூன். 17வது ஜுஸூனுடைய ஆரம்ப வசனம். இக்தரப லின்னாஸி ஹிஸாபுஹும், மக்களுக்கு அவர்களுடைய கேள்வி கணக்கு நெருங்கிவிட்டது, ஆனால் வஹும் ஃபீ கஃபலத்தின் முஅரிதூன், அவர்கள் புறக்கணித்தவர்களாக ஒரு விதமான பொடுபோக்கில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தானே, அந்த வசனத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். அல்லாஹ் தஆலா இப்படி அல்லவா சொல்கிறான், மக்கள் பொடுபோக்கில் இருக்கிறார்கள், கேள்வி எனக்கு நெருங்கிவிட்டது என்று. எனவே அந்த உலகத்திற்கான ஆயத்தம் எதுவோ அதிலே நாங்கள் நிலை கொள்ள வேண்டும், அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். எனவே இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை என்பது, அதனுடைய மோகம் என்பது எங்களுக்கு தணிந்து விட்டது, அது தேவையில்லை, மறுமையை தேடி நாங்கள் அலைகிறோம் என்பதை போல ஆமிர் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு அன்பளிப்பாக கொடுக்க வந்தவருடைய அந்த நிலத்தை வேண்டாம் என்று மறுத்தார்கள். இப்படி பொடுபோக்கான விஷயங்கள் எதுவெல்லாம் இருக்குமோ, அல்லாஹ்வுடைய சிந்தனையை மாற்றக்கூடியது எதுவாக இருக்குமோ, பொடுபோக்கு என்பதை தவிர்த்து வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்வதைப் போல இது பொடுபோக்கு, மக்களிடத்திலே ஒரு விதமான பொடுபோக்கு இந்த ஷாபானிலே நிலவுகிறது என்று கவலை கொண்டார்களை அல்லாஹ் தஆலா பொதுவாக ஒரு விதி வைத்திருக்கிறான். பொடுபோக்கான நேரங்களில் மக்களெல்லாம் கவனக்குறைவாக செயல்படக்கூடிய நேரத்திலே ஒருவர் அமல் செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மிகுந்த அங்கீகாரத்தையும் வரவேற்பையும் அல்லாஹ்வுடைய பிரியத்தையும் பெற்றுத் தரக்கூடியது அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று ஒரு பயான் செஞ்சாங்க. முதல் பயான். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்றார்கள். சென்று அங்கே முதல் உரை நிகழ்த்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அஃஷு ஸலாம், சலாமை நீங்கள் பரப்புங்கள், சலாத்தை பரப்புங்கள். அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும். அவர் அறிமுகமானவரோ அல்லது அறிமுகம் இல்லாதவரோ, அவர் ஒரு முஃமின் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அது சொன்னது அஃஷு ஸலாம், சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். வஅத்இமு தஆம், பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள். சிறில் அர்ஹாம், சொந்த பந்தங்களை நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். சல்லு பில்லைலி வன்னாஸு நியாம், இரவு நேரத்தில் நீங்கள் நின்று தொழுங்கள். மக்களெல்லாம் உறங்குகின்ற போது, நித்திரையில் இருக்கின்ற போது, ஊரெல்லாம் உறங்குகின்ற போது நீங்கள் இரவிலே நின்று தொழுங்கள். சலாம் என்கின்ற சோனபதியிலே நீங்கள் நுழைவீர்கள். சாந்தியோடும் சமாதானத்தோடும் நீங்கள் சோனபதியிலே பிரவேசிப்பீர்கள். அது சொர்க்கத்தை பெற்று தரும் என்று சொன்னார்கள். மக்கள் எல்லாம் உறங்குகின்ற போது நாம் தஹஜ்ஜுடைய வேளையிலே நின்று தருகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தர வல்லது. எனவே அல்லாஹ்வுடைய ஒரு விதி இருக்கிறது. அல்லாஹ் தனக்கென்று ஒரு விதி வைத்திருக்கிறான். பொடுபோக்கு நிலவுகின்ற போது யார் தன்னை நினைத்து பார்க்கிறார்களோ, தன்னை யார் வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய விசேஷமான அன்பை தருகிறான். அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தன்பால் அல்லாஹ் தந்து அவரை பிரியப்பட்டுக் கொள்கிறார். எனவே பொடுபோக்கான ஒரு காலமாக இது ரஜபிலேயும்
ரமலானிலேயே மிகுந்த ஆர்வத்தை மக்கள் காட்டுவதைப் போல ஷாபானிலே இல்லாமல் கொஞ்சம் பொடுபோக்கு நிலவுவதால் அதிலே கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை ஆர்வப்படுத்தினார்கள். மிக அதிகமான நாட்கள் அந்த மாதத்திலே நோன்பு வைத்து நம்மையெல்லாம் அவர்கள் ஒரு படிப்பினையாக நமக்கு தந்தார்கள். அதே போல் கண்ணியத்துக்கு இன்னொரு செய்தி, இந்த அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படக்கூடிய ஒரு வருடத்தினுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய இந்த மாதம் ஷாபானுடைய மாதத்திலே ஒரு அடியாருடைய ஒரு வருடத்தினுடைய அமல் உயர்த்தப்படுவது இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான். இதில் மக்பூலியத்திற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய அமல்களுடைய அங்கீகாரத்திற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். செய்தி பிரபலியமானது, பலமுறை நாம் கேள்விப்பட்டதுதான். அவர்கள் குத்தப்பட்டு 2 நாட்கள் ஹயாத்தாக இருந்தார்கள். அவர்களுக்கு இறுதி நேரத்தை கழித்து கொண்டிருக்கின்ற போது மக்கள் எல்லாம் விசாரிப்பதற்காக வேண்டி வந்தார்கள், நோய் விசாரிப்பதற்காக. அப்பொழுது யா அமீருல் முஃமினீன், முஃமின்களுடைய தலைவரே என்று அழைத்தால் அதை கூட அவர்கள் ஏற்கவில்லை. நான் இப்பொழுது அமீருல் முஃமினீன் அல்ல, என்னை அவ்வாறு அழைக்காதீர்கள், மரணத்தினுடைய விளிம்பில் நான் நின்று கொண்டிருக்கிறேன், அதற்கு தகுதியானவன் இல்லை என்று சொன்னார்கள். எத்தனை பெரிய சீர்திருத்தங்களை இஸ்லாத்திலே கொண்டு வந்தவர்கள், எவ்வளவு நீதமாக நடந்தவர்கள். இன்றைக்கும் உலகத்தில் நீதத்திற்கு அவர்களுடைய உதாரணத்தை அவர் இலக்கணமாக அவர்களை பார்க்கப்படுகிறது. நீதத்தின் அவருடைய மாற்று மத சகோதரர்களால் அவருடைய நீதத்தை பற்றி இன்றும் பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், என்னை மண்ணிலே கிடத்து, என்னை தரையிலே இறக்கி போடு, என்னுடைய கன்னத்தை மண்ணிலே கன்னம் சேர்ந்திருப்பதைப் போல் என்னை நீ ஆக்கிவிடு என்று தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா என்னை மன்னிக்காமல் போய்விட்டால் நான் என்ன செய்வது? என்னுடைய அமலை பொருந்தி கொள்ளாமல் போய்விட்டால், ஏற்றுக்கொள்ளாமல் என்னுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை பெறாவிட்டால் நான் என்ன செய்து கொள்வது? நான் நஷ்டப்பட்டு விடுவேன் என்பதை போல் தன்னுடைய பிள்ளையிடத்திலே சொன்னார்கள். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்னார்கள், என்னை கீழே இறக்கி என்னுடைய கன்னத்தை மண் ஒட்டுவதைப் போல் என்னை ஆக்கு என்று பணிவை வெளிப்படுத்தினார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்பூலியத் வேண்டும் என்று, ஒரு சஜிதா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் நம்மை விட பாக்கியசாலிகள் யாரும் இல்லை என்று உணர்ந்தார்கள் சஹாபாக்கள். அதுக்கு ஆசைப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய மகனுக்கு, உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லா பின் உமர் அவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு சொல்கிறார்கள். ஒரு யாசகர் வந்து யாசகம் கேட்டு வருகின்ற போது அவருக்கு ஒரு திருகத்தை எடுத்து, ஒரு வெள்ளி நாணயத்தை எடுத்து கொடு என்று தன்னுடைய பிள்ளையிடத்திலே சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துல்லா அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு அவ்வாறு கேட்பவருக்கு நீ கொடு என்று அவர்கள் அந்த திருகத்தை கொடுத்து விட்டு சொன்னார்கள், என்னுடைய அருமை தந்தையே, அல்லாஹ் தஆலா உங்களிடத்திலிருந்து இதை கபூல் செய்வானாக என்று. அவர்களுக்கு பிறந்தவர்கள் உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய மகனார் அப்துல்லா அவர்களுக்கு பிறந்த அவருடைய மகனார் உமர் அவர்களுடைய பேரப்புள்ள. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய தந்தையை உங்களிடம் அல்லாஹ் இதை கபூல் செய்யட்டும் என்று. உடனே அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு ஆர்வம், ஆனந்தம் அவர்களுக்கு வந்தது. அல்லாஹ் என்னிடத்திலிருந்து ஒரு சஜிதாவை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், உமர் அல்லாஹ்வுடைய மகனார் அப்துல்லா சொல்கிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒரு சஜிதாவை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொண்டால் மரணத்தை விட எனக்கு பிரியமானது எதுவுமே இருக்க முடியாது என்றார். ஒரு சஜிதா அல்லாஹ்விடத்திலே மக்பூலியத்தை பெற்றுவிடுமானால், அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தை அது பெற்றுவிடுமானால் எனக்கு மௌத்தை விட பிரியமானது எதுவும் இருக்காது. அதோடு எனக்கு மரணம் வந்துவிட்டால் அதைத்தான் நான் ஆசைப்படுறேன் என்கின்ற அளவுக்கு சஹாபாக்கள் ஒரு சஜிதா அல்லாஹ்விடத்தில் நமக்கு அங்கீகாரத்தை பெற்றால் அது போதுமானது என்று நினைத்தார்கள். என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது, இன்னமா தக்கபலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் ஒப்புக்கொள்வதெல்லாம் தக்வாதாரிகளிடத்திலிருந்து தான் அமலை ஏற்றுக்கொள்கிறான். தக்வாதாரிகளிடத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை பெற்ற நன்மக்களிடத்திலிருந்து தான் அவளை ஒப்புக்கொள்வான் என்று. அதனால தான் பெருமக்கள் சொல்லுவாங்க, நாம் செய்யக்கூடிய அமல் அங்கீகாரத்தை பெற்றுச்சா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு சில அடையாளங்களை பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். ஒரு அமல் நாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த அமலில் மீண்டும் மீண்டும் ஆர்வம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அமலில் ஆர்வம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு தவறு, ஒரு காலத்தில் ஒரு மனிதன் தவறு செய்யக்கூடிய ஒரு காலத்தில் ஒரு தவறு செய்தோம் என்று சொன்னால் அந்த தவறை நினைத்து பார்த்தால் வெறுப்பு வர வேண்டும். நாம் செய்த ஒரு காலத்தில் செய்த தவறு, அதை நாம் இப்பொழுது நினைத்து பார்க்கிறோம். நினைத்து பார்த்தால் அதன் மீது ஒரு வெறுப்பு வருகிறதா, நமக்கு அந்த பாவத்தை அல்லாஹ் நாம் தௌபா செய்கின்ற போது அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டான் என்று நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பாவத்தை செய்ததை நினைத்து இப்பொழுது அது மாதிரி ஒரு வாய்ப்பு வாய்க்குமா என்று ஆசைப்படுகிறான் என்று சொன்னால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்று அவன் வழங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்வது இன்னமாய் தக்கபலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் தக்வாதாரிகளிடத்திலிருந்து தான் ஒப்புக்கொள்வான் என்று அல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னதனால் சஹாபாக்கள் பயந்தார்கள். அந்த தக்வாதாரியா நான் இருக்க வேண்டுமே, ஒரு சஜிதா ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சஹாபாக்கள் ஆசைத்தார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாட்கள் ஷஅபானுடைய மாதம் என்பது அல்லாஹ்விடத்திலே ஒரு வருடத்தினுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதால்
அங்கீகாரத்திற்காக வேண்டி மக்பூலியத்தை பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய இபாதத்துக்களை கபூல் செய்வாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். மாத்திரமல்ல, மிகுந்த கவனத்தோடும் மற்ற மாதங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட இந்த மாதத்திலே நாம் அதிகமான முறையில் இபாதத்துக்காக வேண்டி நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். பிற்போக்கு சிந்தனையோடு இருப்பதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு அரபிய கதை ஒன்று உண்டு, அது நடந்திருக்கலாம், ஒரு படிப்பினைக்கான ஒரு கற்பனை கதையாக கூட இருக்கலாம். ஒரு மன்னர் இருந்தார், அவருக்கு ஒரு ஆசை, பள்ளிவாசல் நமக்கு அந்த ஹவுல் இருக்குது இல்லையா, பொது செய்யக்கூடிய ஹவுல் தடாகம், அதை பாலை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று மன்னர் ஆசைப்பட்டார். தன்னுடைய நாட்டு மக்களுக்கு பிரஜைகளுக்கு சொன்னார், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஹவுலில் தண்ணீருக்கு பதிலாக பாலை நிரப்பணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அதை வச்சு உதவு செய்கிறதா இல்லையா அது ஒரு விஷயம், அது சட்டங்கள் அந்த விஷயம் பேச வரல. அவருக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, ஹவுலை பாலால் நிரப்ப வேண்டும். கிட்டத்தட்ட 20,000 மக்கள், 20,000 பேர் இருக்கிறாங்க. ஒரு அரபிய கதை. அதில் ஒரே ஒருவர் நினைத்தார், இரவு நேரத்தில் நிரப்ப வேண்டும், காலையில் ஃபஜ்ருக்கு வரும்போது அது பாலால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். இரவில் நிரப்பப்படுகிறது. அதில் ஒரே ஒருவர் நினைத்தார், ராத்திரியில் தானே நம்ம ஊற்றுறோம், நாம் ஒரு ஆள் தண்ணியை கொண்டு ஊற்றுனா தெரியவா போகுது, எல்லோரும் பால் ஊற்றுவாங்க, நாம் ஒரு ஆள் தண்ணி ஊற்றுனா அது தெரிய போதா, பாலோடு பாலாக சேர்ந்தா அது தெரியும். மறுநாள் காலையிலே ஹவுது நிரப்பப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் ஹவுதிலே தண்ணீர் இருக்கிறது. ஒருவர் எப்படி நினைத்தார் அதுபோல் 20,000 பேர் நினைச்சாங்க. இப்படி இருந்தால் மன்னர் பார்த்துவிட்டு, இப்படி இருந்தால் நான் எப்படி ஆட்சி செய்வது, உங்களை வைத்து எப்படி நான் காலம் செல்வது என்று அவர் ஆதங்கப்பட்டார் என்பது வரலாறு. இப்படி பிற்போக்கு சிந்தனைகள், இதிலிருந்து மாற வேண்டும் சமுதாயம் என்கிறது மார்க்கம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் அல்லாஹ் நம்மை பிரியப்படுவதற்கு என்னென்ன காரியங்கள் நம்மால் செய்ய இயலுமோ, குர்ஆன் ஓதுவது, பள்ளியோடு தொடர்பு கொள்வது, நல்ல வார்த்தைகளை பேசுவது, இலைய சாதுல் கலிமத் தையிபுல் அமலு ஸாலிஹ் யர்ஃபஅஹு, அல்லாஹ் நல்ல வார்த்தைகளை பேசுவதை பிரியப்படுகிறான். ஒருவருக்கு நாம் உதவி செய்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு உதவி, நல்ல வார்த்தைகளை பேசுவதும் கூட அது ஒரு சதகா போன்றுதான். எனவே அல்லாஹ்வுடைய பிரியத்தை எதுவெல்லாம் வீட்டு தருமோ அதையெல்லாம் நாம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது இந்த காலகட்டத்தில் மிக கவனத்திலே நாம் எடுத்து செயல்பட வேண்டும். அது மாதிரி இன்னொரு வரலாறு சொல்லுவாங்க, அது நடந்திருக்கலாம், அது ஹதீஸோ குர்ஆனோ இல்லை, ஒரு வரலாற்று துணுக்கு. அது ஒரு மன்னருக்கு ஒரு பணியாளர் உணவு பரிமாறிட்டு இருக்கார், சமையல்காரர், சமையல் செஞ்சு உணவு பரிமாறிட்டு இருக்கும்போது அரபுலக வரலாற்றில் உள்ளது, அவர் மேலே சால்னா பட்டுருச்சு. மன்னருக்கு சால்னா, பல நாட்டு தலைவர்கள் இருக்கிறார்கள், மிக கண்ணியமான மக்கள் எல்லாம் அவரோடு அமர்ந்திருக்கிறார்கள். மன்னருக்கு கோபம் வந்துருச்சு. மன்னர்களை பொறுத்தவரையில் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ, சிந்தனையில் என்ன தோணுதோ அதுதான். இப்படி நம்ம மேலே இந்த மாதிரி ஒரு சால்னா ஊற்றி இப்படி அவமானம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு. அவர் கொண்டு போய் அவருக்கு தண்டனை கொடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வேலைக்கு யாரும் வரமாட்டாங்க. நீண்ட நாள் வேலைக்கு ஆள் அமையல. அப்புறமா ஒரு ஆள் அமைந்தார், சமையல்காரரிடம் அமைஞ்சார். அவர் நல்ல மன்னர் நல்ல பிரியமாக வைத்திருந்தார். நீண்ட நெடிய காலம் அவருக்கு இருந்த அந்த மன்னர்கிட்ட இருந்து அந்த சமையல்காரர் மறுபடியும் 2வது வேலையில் அமர்த்தப்பட்ட அந்த சமையல்காரர் உணவு பரிமாற்றம் செய்து வருகிறார். நீண்ட நாட்களாக பிரியத்தோடு இருக்கிறார். அதே மாதிரி ஒரு நாள் சாம்பார் பட்டுருச்சு, மேலே சால்னா பட்டவொன்னே இவருக்கு ஏற்கனவே நடந்த சம்பவம்லாம் இவருக்கு தெரியும், என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும். இவர் பார்த்துட்டு இருக்கிற சால்னாவை ஃபுல்லாத்துக்கு மேலே ஊற்றி விட்டார், இருக்கிறது அவ்வளோத்துக்கு மேலே கொட்டி விட்டார். ஒரு கற்பனை கதையாக இருக்கலாம், படிப்பினைக்காக வேண்டி. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி. இருந்தவர் அந்த சபையில் இருந்தவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. மன்னர் பார்த்தார், அவருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக போயிடுச்சு. இது வித்தியாசமாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு கூப்பிட்டு கேட்டால், என்னப்பா அந்த மாதிரி செஞ்சுட்டு அப்படின்னு. உங்கள் மேலே ரொம்ப பெரிய நல்ல அபிப்பிராயம் எல்லாரும் வச்சுருக்குறாங்க, என்ன நல்லா வச்சுருக்கீங்க அப்படின்னு. மன்னர் எல்லாத்தையும் நல்லா நடத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ஒரே ஒரு சொட்டு சாம்பார் விழுந்துருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி என்ன நீங்கள் கொண்டுட்டீங்கன்னு உங்கள் மேலே தப்பான அபிப்பிராயம் வந்துடக்கூடாது. இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, நிறைய வேணுக்குன்னு தான் இந்த ஆள் செஞ்சிட்டாரு, அவ்வளோ சாம்பாரையும் தூக்கி கொட்டிட்டார், கால்னாவை கொட்டிட்டார், இவருக்கு இது வேணும் அப்படின்னு உங்களை நல்லபடியாக, தப்பு என் மேலே ஆயிரும், உங்களை நல்லபடியாக நினைப்பாங்க அப்படின்னா மன்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆகா, நம்ம மேலே எவ்வளோ பெரிய நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கிறாரு. மன்னருக்கு பிரியமாயிடுச்சு. நம்ம மேலே நல்ல அபிப்பிராயம், நம்மளை மக்கள் நல்ல மனுஷன் நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த செயலை செஞ்சாரா அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டாருன்னு சொல்லி ஒரு வரலாறு ஒன்று சொல்லுவாங்க. இது ஒரு மனநிலை.
இது மாதிரியான தந்திரங்கள் அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெறுவதற்கு என்னவெல்லாம் நம்மால் செய்யலும், அல்லாஹ் என்ன செய்தால் பிரியப்படுவான். ஒரு சற்று கண்ணீர் ஹதீஸிலே வருகிறது, நீங்கள் அழுங்கள், அல்லாஹ்விடத்தில் அழுது உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கோருங்கள். அழ முடியாவிட்டால் ஃபதபாக்க அழுகிற மாதிரி நடிங்கிற ஹதீஸில் இருக்குது. ஹதீஸினுடைய வாசகம் நேரடியான வாசகம் இது. அழுக வரலையா, அழுகிற மாதிரியாவது கொஞ்சம் நடிங்க. அல்லாஹுக்கு அது பிடிக்கும். அது அல்லாஹ்விடத்திலே பணிவது, தன்னுடைய தன்னடக்கமாக நடந்து கொள்வது என்பது அல்லாஹுக்கு பிரியமானது. எனவே அல்லாஹ்வுடைய பிரியத்தை எதுவெல்லாம் பெற்று தருமோ, நெருக்கத்தை எது உண்டாக்கி தருமோ அதை செய்வதற்கு நாம் முயற்சிக்கின்ற போது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நம்மை பிரியப்படுவான் என்பதிலே மாற்றமில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே இந்த ஷஅபானுடைய மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல ரஜபிலே ஆரோக்கியத்தோடு மக்கள் செயல்படுகிறார்கள். ரமலானுடைய மாதத்திலே அவருடைய மேன்மையும் மகிமையும் தெரிந்து அதில் மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஷஅபானுடைய மாதம் மாத்திரம் அது பொழுதுபோக்காக விடப்படுகிறது என்ற ஒரு கவலையை நமக்கு தெரியப்படுத்தினார்கள். நாம் அதில் ஈடுபாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலா விளங்கும் நசீபை தந்தல் புரிவானாக. மக்கள் எல்லாம் பொழுதுபோக்கான ஒரு நிலை இருந்தாலும் கூட நமக்கு அல்லாஹ் தஆலா அவர்களையும் நம்மை ஒரு ஈடுபாட்டோடு இதில் தனிப்பெரும் கவனம் செலுத்தி விவாதத்திலே கழிப்பதற்கு அல்லாஹ் நல்ல நசீபை தந்தல் புரிவானாக. வேதனையிலிருந்தும் சோதனையிலிருந்து நிம்மதியை தருவானாக. நீண்ட நடிகை நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபை பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாயந்தேர்கள் மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் யாவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்வின் எல்லா நிலைகளையும் வாழ்ந்து காட்டிய வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழி நின்று இருலகத்திலே வெற்றி பெற்றார்களே, அப்படிப்பட்ட நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததியையும் கபூல் செய்தல் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹப் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்